friends, welcome to our Group 1 TNPC Aspirant channel. 2012 இருந்து 2025 வரை கேட்கப்பட்ட ஜிஎஸ் கொஷின் மேக்ஸ் கொஷின் இல்லாமல் மீதி எல்லா பிஒஐ கொஷினும் நம்ம அனலைசிஸ் பண்ணலாம். போன தடவை பார்ட் 2 பார்த்தோம், இப்போ பார்ட் 3 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது. தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசமித்திரன் 1891 தொடங்கப்பட்டது. குடிமைப் பணித் தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டுமென சென்னை மகாஜன சபை கோரியது. வி.எஸ். சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதி ஆவார். சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது. கரெக்டு. தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசமித்திரன் 1891 தொடங்கப்பட்டது. ஜி. சுப்பிரமணிய ஐயர் தொடங்கியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் பாரதியார் 1904 1906 இந்த கேப்புக்குள்ளே சுதேசமித்திரனுடைய உதவி ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். வார இதழாக இருந்து நாள் இதெல்லாம் மாறியிருக்கும். ஃபஸ்ட்டும் செகண்டும் கரெக்டு. தேர்ட் பாயிண்ட்டு, குடிமை பணி தேர்வுகள் இந்தியாவிலும் லண்டனிலும் நடத்தணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருப்பாங்க. வி.எஸ். சீனிவாசனார் ஒரு மிதவாத தேசியவாதி. செகண்ட் கொஷின் பார்க்கலாம். கூற்று காரணம். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி. ரங்கையா. காரணம், தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பெற்ற தொடக்ககால அமைப்பு சென்னை மகாஜன சபையாகும். கூற்றும் காரணம் ரெண்டும் சரி. செகண்ட் கொஷின் பார்க்கலாம். தேர்ட் கொஷின், 1806 நடந்த வேலூர் புரட்சியின் பின் விளைவுகள் பற்றி கூறப்படும் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல? அப்போ எது கரெக்டானதுன்னு பார்க்கலாம். திப்புவின் மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது. கரெக்டு. கர்னல் ஜில்லஸ்பிக்கு 7000 பகோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது. கடுமையாக இந்த வேலூர் புரட்சி ஒடுக்குனதுக்காக இவருக்கு 7000 ரூபாய் பகோடா கொடுத்துருப்பாங்க. வில்லியம் பெண்டிங் இங்கிலாந்துக்கு திருப்பி அழைக்கப்பட்டார். அதுவும் கரெக்டு. புதிய இராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டது. அப்படி கிடையாது, இராணுவ விதிகள்லாம் இழுத்து மூடிட்டாங்க. நெக்ஸ்ட் கொஷின், சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர்? ஆப்ஷன் ஏ நாராயணகுரு, ஆப்ஷன் பி சாவித்ரிபாய் பூலே, ஆப்ஷன் சி ஐயங்காளி, ஆப்ஷன் டி அயோத்தியதாசர். சாக்கிய பௌத்த சங்கம் யார் ஏற்படுத்தினாங்கன்னா அயோத்தியதாசர். எப்போ ஏற்படுத்தினார்னா 1898 ஏற்படுத்தினார். எங்கன்னா சென்னையில். அயோத்தியதாசர் ஒரு பைசா தமிழன் அப்படின்ற ஒரு பத்திரிகை எழுதியிருப்பார். இதே நாராயணகுரு 1903 ஒரு சங்கம் ஏற்படுத்தியிருப்பாங்க. அது ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. சாவித்ரிபாய் பூலேனா 1873 அவருடைய கணவரான ஜோதிபா பூலே கூட இணைஞ்சு சத்திய சோதக் சமாஜ் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பார். அடுத்தது ஐயங்காளி. ஐயங்காளி 1907 சாது ஜன பரிபாலன சங்கம் இதை ஏற்படுத்தியிருப்பார். நெக்ஸ்ட் கொஷின், பொறுத்துக்க. பிரார்த்தனை சமாஜம் 1867 யார் ஏற்படுத்தியிருப்பாங்க? ஆத்மராங் பாண்டுரங். எங்கே? பம்பாய். அடுத்தது விதவை மறுமண சங்கம். விதவை மறுமண சங்கம் 1861 கொண்டு வந்திருப்பாங்க. எம்.ஜி. ரானடே அவர்கள். பூனே சர்வஜனிக் சபா 1870 இதையும் எம்.ஜி. ரானடே அவர்கள் ஏற்படுத்தியிருப்பாங்க. தக்கான கல்விக் கழகம் 1884 திலகரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், இந்து அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? 1922 1924 1926 1929. ஆன்சர் 1926. நீதி கட்சி ஆட்சி காலத்தில் தான் ஏற்படுத்தியிருப்பாங்க. இந்த சட்டம் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, கோவில் நிர்வாகத்தை கவர்மெண்ட் சில கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி பாதுகாக்கணும், கோவில் சொத்துக்களை பாதுகாக்கணுன்றதுக்காக கவர்மெண்ட் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இயர் ரிலேட்டடாக கொஞ்சம் பார்க்கலாம். 1924 ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்ட் கொண்டு வந்திருப்பாங்க. பணியாளர் தேர்வு வாரியம்.
கொண்டு வந்திருப்பாங்க. 1924ல். 1929ல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். பொறுத்துக்க. உலக சமூக நீதி நாள். உலக சமூக நீதி நாள் பிப்ரவரி 20. நியாயமான உலகமயமாக்கலுக்கான சமூக நீதி ஜூன் 10. பிலடெல்பியா பிரகடனம் ஆகஸ்ட் 2. சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஏப்ரல் 11. நெக்ஸ்ட் கொஷின். பின்வருவனவற்றை கால வரிசைப்படி வரிசைப்படுத்தவும். பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், சாரதா சதன், ஆரிய சமாஜம். கால வரிசைப்படி வரிசைப்படுத்தணும். பிரம்ம சமாஜம் 1828ல் கொண்டு வந்திருப்பாங்க. பிரார்த்தனை சமாஜம் 1867ல். சாரதா சதன் 1889ல். ஆரிய சமாஜம் 1875. இந்த பிரம்ம சமாஜம் 1828 ராஜாராம் மோகன் ராயால் ஏற்படுத்தியிருப்பாங்க. பிரார்த்தனை சமாஜம் ஆத்மராம் பாண்டுரங்க அவர்கள் 1867ல் ஏற்படுத்தியிருப்பாங்க. சாரதா சதன் பண்டித ராமாபாய் 1889ல் ஏற்படுத்தியிருப்பாங்க. ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி அவர்கள் 1875ல் ஏற்படுத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் இதுக்கு. 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில், தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைகளுக்கு அமர்த்துவது சட்டத்திற்கு எதிரானது. இது மனித உரிமைகளின் எந்த வகையில் வருவது? ஆப்ஷன் ஏ சுதந்திர உரிமை, பி அரசியலமைப்பு வழி தீர்வுகளுக்கான உரிமை, சி சுரண்டலுக்கு எதிரான உரிமை, டி அடிப்படை கடமைகள். ஆன்சர் ஆப்ஷன் சி சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அதில் ஆர்டிக்கல் 23, 24 2 ஆர்டிக்கல் வரும். சுதந்திர உரிமை ஆர்டிக்கல் 19லேருந்து 22 வரை வரும். அரசியலமைப்பு வழி தீர்வுகளுக்கான உரிமை ஆர்டிக்கல் 32. அடிப்படை கடமைகள் 11 அடிப்படை கடமைகள் வரும். 51A to K வரையும். நெக்ஸ்ட் கொஷின். கல்வி என்பது ஒரு நுகர்வு பண்டம், மூலதன பண்டம், எதுவும் இல்லை, ரெண்டுமே. கல்வி ஒரு நுகர்வு பண்டம், மூலதன பண்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.